கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பகைமையை மாற்றும்படியாக சிலுவை மூலமாக தேவன் ஜெயித்ததாக நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள் அநேக கேள்விகள், ஜெபித்தோமே பதில் இல்லையே, பிரச்சனைகள், வேதனைகள், வியாகுலங்கள் இவையெல்லாம் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி நமக்குள் அநேக கேள்விகள், குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பவுலின் மூலமாக ஒரு அருமையான வார்த்தை நாம் பார்க்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கென்று ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிய முடிகிறது. அதனால் மகனையே கொடுத்தபடியினாலே மற்றதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நமக்குள்ளாக இந்த வார்த்தை மூலமாக உற்சாகப்படுத்த தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தடையாக இருப்பது நிமித்தமாக நாம் தடுமாற்றம் அடையாதபடிக்கு, தவித்து விடாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்தபடினாலே மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடினாலே நமக்குள் தேவனை யோசிக்கும் போது எந்த கேள்வி எழும்பாதபடிக்கு நாம் தேவனை நம்புவோம். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக சிலுவையினுடைய வார்த்தையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் கேள்வி எழுப்பாதபடிக்கு ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த தெளிவும் விசுவாசமும் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால் மகனையே கொடுத்தபடியினாலே ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்த போது தேவன் ஈசாக்கை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அங்கே ஒரு ஆடை பலி செலுத்தும்படியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவனோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை சொந்த குமாரன் என்று கூட பாராமல் ஒப்பு கொடுத்தபடினாலே மற்ற எல்லாவற்றையும் நமக்கு செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு இருப்போம். தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சொந்தமானபடியினாலே நம் வாழ்விலே தேவனை குறித்து யோசிக்கும் போது கேள்வி இல்லாதபடிக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை கொடுக்க நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்தபடியினால் மற்றதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாங்கள் பார்த்த வண்ணமாக நிச்சயமாகவே எங்கள் தேவைகளை நீ சந்திக்க கரிசனை உள்ளவராக, உண்மையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உண்மையே நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால், பிதாவாகிய தேவன் மகனாகிய உண்மையே எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.